மீண்டும் மீண்டுமா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. லொவிசாவில் மறுபடியும் $3 ஆஃபர் கொண்டு வந்துட்டாங்க. இயரிங்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நியூ கலெக்ஷனாகவும் இருக்குது. $3, $7, $9. நீங்கள் நெக்லஸ் மாதிரி டைப்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு $9 போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டிக்கு குறைய சொல்ல தேவையில்லை. லொவிசா சூப்பராக இருக்கும். லொவிசாவில் இருக்க எல்லா பிரான்ச், சிங்கப்பூரில் இருக்க எல்லா இடத்துலையும் $3 ஆஃபர் தான் இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கிற வந்து உட்லண்ட்ஸில் கேஸ்வா பாயிண்ட் ஷாப்பிங் சென்டரில் தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஜூன் மந்த் பசங்களுக்கு ஹாலிடே, கொஞ்சம் பிஸியாகவும் போயிட்டுருக்கு. அப்பப்போ தான் வந்து நான் ஃபுட் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன். என்னால் மோஸ்ட்லி வீடியோவில் என்னால் காமிக்க முடியலை. அதுதான் ரொம்ப பிஸியாக ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்கும். அன்றைக்கி லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அது சிக்கன் 65 அப்படியே சிம்பிளாக முடிச்சுட்டு அடுத்த நாள் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். அன்றைக்கி வந்து டபுள் டெக் பாக்ஸில் போனேன். மோஸ்ட்லி வந்து இங்கே உள்ள சிங்கப்பூரியன் வந்து பஸ் ஓட்டி பார்த்துருக்கேன். இவங்க வந்து தமிழ் பெண் மலேசியாவிலேருந்து வராங்க. டபுள் டெக் ஓட்டினாங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப நாச்சு எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு நான் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ரூபாக்கு தாங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒன்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அது டேம்பனீஸில் இருந்துச்சு. ரூபாக்கே தெரியாமல் பிளான் பண்ணி போனோம். நல்லபடியாக முடிச்சிட்டோம். அடுத்த ரூபா வீடியோவில் அப்படியே ஃபுல் வீடியோவாக வரும் உங்களுக்கு பர்த்டே வீடியோ. நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கப்பூர்லேயுமே வந்து இந்த மாதிரி வீடுகளுமே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறது. என் பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்குள்ளேயே மாடி வச்சுருந்தா யாருக்கு தான் பிடிக்காது. நல்லா விளாண்டாங்க. சூப்பராக ஒரு லஞ்ச் பிளான் பண்ணி இப்போ செஞ்சுருந்தாங்க. அதுவும் ஒரு குழந்தைய வச்சுட்டு சமைக்கிறதுனா பெரிய விஷயம். அதுவும் சிங்கப்பூரில்